ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். கிறிஸ்து நமக்காக மரித்தார். நமக்காக மரித்ததினால் மீட்பு உண்டானது. இன்னைக்கு நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் பிதாவாகிய தேவன் தமது அன்பை குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். இயேசுவே நமக்காக கொடுத்த கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி நினைவு கூறுகிறோம். உயிர்த்தெழுதலை நாளை தினத்திலே நாம் கொண்டாட போகிறோம். நல்லதுதான். ஆனால் நமக்காக மரித்தார் என்பதை நாம் எப்பொழுதாவது உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறோமா? உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் அந்த அன்பின் ஆழம் அது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிறு உதவியை நாம் யாருக்காவது செய்தால், மற்றவர்கள் யாருக்காவது செய்தால் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நாட்கள்ல நமக்காக ஜீவனே கொடுத்த இயேசுவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? அதை நினைவு கூறுகிறோமா? ஏன் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார்? நாம் அவருக்கு என்ன செய்திருக்கிறோம்? விரும்பினவர்களை நேசிக்கிறவர்களுக்கு எந்த உதவியும் செய்வோம்? துரோகிகளுக்கு, எதிரிகளுக்கு செய்வோமா? செய்ய மாட்டோம். பழி வாங்க தான் துடிப்போம். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், அக்கிரமக்காரர்களுக்காக, பாவிகளுக்காக இயேசு மரித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்காக அதை கொஞ்சம் நினைவு கூர்ந்தோமானால் நமக்காக மரித்த இயேசுவுக்காக நாம் எதையுமே செய்ய துணிந்து விடுவோம். அப்போஸ்தலர் அதைத்தான் செய்தார்கள். இயேசு எங்களுக்காக மரித்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தார், எங்களால் எப்படி சும்மா இருக்க முடியும்? உலகமெங்கும் இயேசுவின் மரணத்தை, இயேசுவின் உயிர்த்தெழுதலை தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். ஜீவனை கொடுத்தார்கள் இயேசுவுக்காக. நம்ம வாழ்க்கை யாரை பற்றி அதிகமாய் பேசுகிறோம்? யாருக்காக வாழ்கிறோம்? எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பார்ப்பது நல்லது. அயல்நாடு ஒன்றிலே நடந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். பெரிய குற்றம் புரிந்த ஒரு வாலிபன் காவல்துறையினால் கைது செய்யப்படுகிறான். விசாரணையில் எல்லாம் உண்மை என்று சொல்லி நிரூபிக்கப்படுகிறது. அவனுக்கு மரண தண்டனை நியமித்து விட்டார்கள். நீதிமன்ற தீர்ப்பின்படி அவன் மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு மாற்று வழியிலே அவனை சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். ஆனால் அவன் இளம் வயதா இருக்கிறபடினாலே ஒரு மனிதருக்கு கொஞ்சம் இரக்கம் வந்தது. இந்த சகோதரன் இந்த இளம் வயதில் ஏன் சாக வேண்டும், வாழ வேண்டிய வயதல்லவான்னு சொல்லி அவனுக்காக இவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் முன் வருகிறார். கடைசியில் இந்த மனிதருக்கு அந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. மரண தண்டனை பெற்றுக் கொள்கிறார். இந்த வாலிபன் விடுதலை ஆக்கப்படுகிறான். இவன் விடுதலை ஆவேன் என்று சொல்லி கூட எதிர்பார்க்கவில்லை. இதனுடைய விவரத்தை அவன் விசாரிக்கும் பொழுது, இப்படி உனக்காக ஒருத்தர் மரித்து விட்டார்ப்பா, அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டதால் நீ விடுவிக்கப்படுகிறான். அது யார்? நான் பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவனுக்குள்ள ஒரு விருப்பம் ஏற்பட்டு அவரை பற்றி முழுவதுமான டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொண்டு அதை பார்த்த உடனே, இவர் எனக்கு உதவி செய்து நான் மறக்க முடியாது என்று சொல்லி, எனக்காக மரித்ததை நான் மறக்க முடியாதுன்னு சொல்லி உலகமெங்கும் பிரயாணப்பட்டு போய், நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் தெரியுமா? அவருடைய படத்தை காண்பித்து, இவர் எனக்காக என்னுடைய தண்டனை இவர் ஏற்றுக்கொண்டார், எனக்காக மரித்தார், இன்று நான் உயிரோடு இருக்கிறேன். போகிற இடமெல்லாம் அதை சொல்லிக்கொண்டே இருந்தானா? ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்காக மரணத்தை சந்திக்கும் பொழுது இவ்வளவு என்று சொன்னால், உலகத்தின் அத்தனை ஜனங்களுக்காக மரித்த இயேசுவுக்காக, ஏன் நமக்காக மரித்த இயேசுவுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அருமையான பாடல் உண்டு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தார்? இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்பார் என்று சொன்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். அந்த சிந்தனையோடு இயேசுவுக்காக என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தான் சொல்லி அர்ப்பணிப்போம். யாரும் இல்லையே, அனாதையா இருக்கிறேனே, கைவிடப்பட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, எனக்கு யார் உதவி செய்ய? ஜீவனை கொடுத்த இயேசுவே இருக்கிறார், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஏன் கவலைப்பட வேண்டும்? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருப்பா. அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம். உண்மையே முழுவதுமாய் கல்வாரியில் கொடுத்தீங்க. ரத்தம் எங்களை மீட்டுக் கொண்டதும், ரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறதும், ரத்தத்தினால் எங்களை கழுவுகிறீர், உம்முடையவர்களாய் மாற்றி இருக்கிறீரப்பா. இன்றும் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை உணர்ந்தவர்களாய், இதை நினைவில் கொண்டு தொடர்ந்து உமக்காக போகிற இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம் பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலே, இயேசு நான் எங்களுக்காக, எனக்காக மரித்து இருக்கிறார், அன்று உயிரோடு இருக்கிறது அவருடைய பெரிதான கிருபை. அவர் எனக்கு ஜீவனை கொடுத்ததினால்தான் இந்த ஜீவனுள்ள தேசத்திலே ஒரு நாள் வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரும் நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இந்த நாள் முழுவதும் கிருபை இருக்கட்டும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நமக்காக இயேசு மரித்திருக்கிறார். அவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.